புதுச்சேரி காராமணிக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் சங்கரபிரியா என்கிற சான் ரேச்சல். இவர் கடந்த ஆண்டு சத்யா என்பவரை திருமணம் செய்து கொண்டு 100 அடி சாலையில் வசித்து வருகிறார். கருப்பு நிறம் கொண்ட இவர் மாடலிங் துறையில் மிஸ் புதுச்சேரி 2020, மிஸ் பெஸ்ட் ஆட்டிடியூட் 2019, மிஸ் டார்க் குயின் தமிழ்நாடு 2019, குயின் ஆஃப் மெட்ராஸ் 2022, 2023 மிஸ் ஆப்பிரிக்கா கோல்டன் இந்தியா போட்டியில் 2வது இடம் என பல விருதுகளை பெற்றுள்ளார். அது மட்டுமன்றி இவர் மாடலிங் துறைக்கு வரும் பெண்களுக்கு பயிற்சியும் நடத்தி வருகிறார். இந்த நிலையில் ரேச்சல் கடந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி தனது தந்தை வீட்டுக்கு வந்தவர் அங்கு அதிக அளவில் தூக்கம் மற்றும் இரத்த கொதிப்பு மாத்திரைகளை உட்கொண்டுள்ளார். இதனை கண்ட அவரது சகோதரர் கௌதம் மற்றும் தந்தை காந்தி ஆகியோர் ரேச்சலை புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்து வந்தனர். இதனிடையே அங்கு சிகிச்சை பெற பிடிக்காமல் யாரிடமும் சொல்லாமல் ரேச்சல் தனது தந்தை வீட்டிற்கு சென்று தனது உடைமைகளை எடுத்துக்கொண்டு தனது கணவர் வீட்டுக்கு சென்றுள்ளார். அங்கே சென்று 2 நாட்களில் அவரது கை கால்கள் வீக்கமடைந்ததை அடுத்து அவர் மூலக்குளம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவரது 2 கிட்னியும் செயலிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்ததை அடுத்து அவரை மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்தவர் நேற்று இரவு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனை அடுத்து அவரது உடலை உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து ரேச்சலின் தந்தை காந்தி உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அதில் பல்வேறு ஃபேஷன் நிகழ்ச்சிகளை நடத்த ரேச்சல் கடன் பெற்றதாகவும் அது குறித்து தனது கணவரிடம் கூட கூறாமல் மன உளைச்சலில் இருந்ததாகவும் தனது மரணத்திற்கு கணவரோ மாமியாரோ காரணமில்லை என கடிதம் எழுதி வைத்திருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து அவர் தற்கொலை செய்து கொண்டதற்கு அவருக்கும் அவரது கணவருக்கும் ஏதேனும் பிரச்சனையா அல்லது வேறு ஏதாவது காரணமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் மாடல் அழகி தற்கொலை செய்து உயிரிழந்த சம்பவம் சக மாடலிங் அழகிகள் இடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.